இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட யூஎஸ்டிடியை அதிக ரேட்டுக்கு கொடுத்து ஒரு பையர் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து யூஎஸ்டிடி செல் பண்ண போகும்போது, யார் வந்து அதிக ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போயிட்டு செல் பண்ண விரும்புவீங்க. யாரும் போயிட்டு லாஸில் செல் பண்ண விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ரூ. 98 வந்து ஒரு வாங்கிக்க ரெடியாக இருக்காரு. ஆனால் ரூ. 88 தான் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ரூ. 88 50 காசு வந்து போயிட்டுருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரூ. 88 35 காசு, 28 26 78 22 இந்த ரேஞ்சில் தான் வந்து பை பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல இவர் மட்டும் பாருங்கள், ரூ. 98 வந்து ப்ரைஸ் போட்டிருக்காரு. ஆனால் மினிமம் லிமிட் பாருங்கள், 65,000லேருந்து 4,90,000 முடியும் இவர் வாங்கிக்க ரெடியாக இருக்காரு. ரூ. 10 வந்து டிஃப்ரென்சஸ் வருது. சரிங்களா? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 வந்து இவர் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $1000 இவர்கிட்ட போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டாலருக்கு ரூ. 10 மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு வெறும் $80,000 நீங்கள் இவர்கிட்ட போய் செல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரூ. 10,000 இவர் எக்ஸ்ட்ரா போடுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஏமாலியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இவர் வந்து ஏமாந்து போய் உங்கள்கிட்ட வந்து விற்க கிடையாது. இந்த 4,90,000 பார்த்தீங்கன்னா, இது ரியல் மணி தானா, அவரோட உழைச்ச காசு தானா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. யாராவது வந்து ஏமாத்தின காசாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பிளாக் மணி இல்லீகல் மணியாக இருக்கலாம். அந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுத்துட்டு, அவங்க வந்து யூஎஸ்டிடியாக வாங்கி அதை வந்து பிட்காயினாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கரன்சியாவோ இல்லை யூஎஸ்டிடியாவோ வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு உள்ள ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ரூ. 88 இவர் வந்து வாங்கி ரெடியாக இருக்கார். ரூ. 88 50 காசுக்கு இந்த ஓம் சாய்ராம்ன்றவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இவர் வந்து ரூ. 98 வந்து வாங்கி ரெடியாக இருப்பார். நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து செல் பண்ணுவீங்கன்னா, இவர்கிட்ட தான் போய் செல் பண்ணுவீங்க. $65,000 மேலே உள்ள செல்லர்ஸ். சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 காயின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1,00,000 வந்து இவர்கிட்ட தான் செல் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூஎஸ்டிடி செல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி அதிக ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் போயிட்டு செல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒரு நோட்ஸ் ஒன்று வந்து கொடுக்குறேன். இப்போ இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் $65,000 நீங்கள் வந்து செல் ரிக்வெஸ்ட் யூஎஸ்டிடி வந்து உங்கள் யூஎஸ்டிடி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவர் பேமெண்ட் பண்ணுவார்ல, அந்த டைமில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? கேஒய்சி கேளுங்க, பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் கேளுங்க, அவரோட கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்து பேமெண்ட்டே பண்ண மாட்டாப்புல. ஏன்னா இவர் வந்து மாட்டிப்பார். சரிங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10 கூட கிடைக்குதுன்றதுக்காக யாராவது ஒரு ஸ்கேமர் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் யூஎஸ்டியை கொடுத்துட்டு நீங்கள் ஐஎன்ஆர் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து 1 by 1 ஃப்ரீஸ் ஆகும். இது வந்து நிறையாவே எனக்கு வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து நியூ யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து பிட்ஜெட்னு கிடையாது. இப்போ இந்த பிட்கட் ஆப் பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பினான்ஸ்லையும் இதே தான், கேட்வேல இதே தான், கூகாயினில் இதே தான், ஜியோடஸ், நீங்கள் எந்த ஒரு பேக்ஸ்ஃபுல்லு, நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு யூஎஸ்டிடி வந்து நீங்கள் செல் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். அதிக ரேட்டுக்கு கொடுத்து ஒருத்தன் வந்து வாங்கிக்கிறான் அப்படின்னா, அதுவும் வந்து லேக்ஸ் கணக்கில் 50,000க்கு மேலே உங்களுக்கு பணம் வந்து ரூ. 10 மேலே போடுறான் அப்படின்னா, நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு டெஃபினட்டாக செல் பண்ணக்கூடாது. அப்படி செல் பண்ணுறீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து வாங்கிக்கிங்க. ரியல் நேம் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க. கேஒய்சி வாங்கிட்டு பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் ரிசீவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேஒய்சிலாம் கேட்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து அந்த பையர் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டே பண்ண மாட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி ஜென்யூன் ட்ரேடர்ஸ் கிட்ட மட்டும் போயிட்டு செல் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ பினான்ஸில் பார்த்தீங்கன்னா ரூ. 88 ரூ. 89 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து குறுக்கால வந்துட்டு ரூ. 98 கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் சடனாக வந்து ட்ரெஸ் பண்ணி உங்களோட யூஎஸ்டியை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.